அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பார்க்குறோம். அதில் நிகழ்தகவு எக்ஸசைஸ் 8.3 கேள்வி 3வது கேள்வி. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கேள்வி நம்ம கொடுத்துட்றோம். அந்த கேள்வியில் பி ஆஃப் ஏ பாரு என் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. பி ஆஃப் ஏவும் ரேஷியோ பி ஆஃப் ஏ பாரும் கொடுத்துட்டாங்க. 17 விகிதம் 15 கொடுத்துட்டாங்க. அதான் எடுத்து எழுதிடும். ஈக்குவல் டு 17 விகிதம் 15 எழுதிடும். அப்போது 17 15 கூட்டினா 32 வரும். ஏன் இது கூட்டுறோன்னு நமக்கு ஒரு கொஸ்டின், எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அது ஏன் அப்படின்னா, இதுதான் முக்கியமானது கூட்டுறதுக்கான விகிதங்களை கூட்டுறதுக்கானது. விகிதத்தில் கொடுக்கப்பட்ட எண்களின் மொத்த ப்ராபபிலிட்டியை காணவே கூட்டுகிறோம். ஏன்னா மொத்தம் கூட்டினா வரணும், எனக்கு வந்துட்டுன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். எனக்கு பி ஆஃப் ஏவோடைய நிகழ்தகவு பாருங்கள். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32. அதே போல் பி ஆஃப் ஏ பார் இதுதான் முக்கியமானது. பி ஆஃப் ஏ பார் தான் முக்கியமானது. 15/32 இதில். அப்போது பி ஆஃப் ஏவோட நிகழ்தகவு பி ஆஃப் ஏ பார் நிகழ்தகவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுதான் பாருங்கள், ஏன் கூட்டினது கேள்வி தான். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் கூட்டினா ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். 32 அடித்து 1 வந்துடும். அதனால தான் இதை முதல் கேள்விக்கான ஆன்சர். பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சாங்க. 15/30 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது கேள்வி என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் ஏக்கு என்ன எடுத்துக்கணும்னா, பி ஆஃப் ஏ டிவைட் பை ஃபார்முலா பி ஆஃப் ஏக்கு தெரியும் 17/32. என் ஆஃப் எஸ் 640 கொடுத்துட்டாங்க. அப்போது பி ஆஃப் ஏ எப்படி இல்லைன்னா என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 32 நேதிரும். அப்போது இரண்டு பக்கம் என்ன செய்கிறோம், என் ஆஃப் எஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். என் ஆஃப் எஸ்ஸால் இருபுறமும் பெருக்கிறோம். அது நம்ம 640 ரெண்டு பக்கம் பெருக்கிறோம். பெருக்கினா இதில் என் ஆஃப் எஸ் இந்த என் ஆஃப் எஸ்னா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32ன்னு இருக்கும். இங்கே பிளாக் கலரில் இருக்க என் ஆஃப் எஸ்ஸுக்கு வேல்யூ 640 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒவ்வொரு 32 இது 20 32 640ன்னு வந்துடும். அப்போ 20 வந்துடும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17 பெருக்கல் 20. அது பெருக்கணும். 12 என்ன வரப்போகுது, 34. 0 சேர்த்துனா 340. இது முதல் கேள்விக்கான ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு நம்ம என் ஆஃப் ஏக்கு ஆன்சரு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. நன்றி.